இந்த நிறுவனத்தோட செல்வாக்கு எந்த அளவுக்கு உள்ளது என்றால், கோயம்பேடுல நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்பேடுல பாஷ்யத்துக்கான குடியிருப்பு ஒன்று வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வருது. ஒரிஜினல் மெட்ரோ ரூட்டு பாஷ்யத்தோட லேண்டுக்கு மேலே போய் பாஷ்யத்துக்காக அந்த அலைன்மெண்ட்டை லைட்டாக பெண்டு பண்ணி அந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன் அந்த கார், 6 கோடி 7 கோடி அந்த கார் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு புக் பண்ணது பாஷ்யம் அபினேஷ். இன்று நாம் பாஷ்யம் என்ற அந்த குழுமத்தின் அசுர வளர்ச்சி மற்றும் எந்த அளவுக்கு இந்த குழுமம் அரசியலையும் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு 6 அல்லது 7 ஆண்டுகளுக்குள் இந்த பாஷ்யம் அபினேஷோட வளர்ச்சி என்பது பிரம்மாண்டமான வளர்ச்சி. வேறு யாருமே காம்படிஷனுக்கு கிட்ட நிற்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி. சமீபத்தில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கிக்கு சொந்தமான ஒரு இடத்தை, பெரிய இடம் அது, ஒரு கிரவுண்டு 9 கோடி. அரிஹந்த் குழுமமும் இவங்களும் எல்லாரும் பிட் பண்ணுறாங்க. அரிஹந்த் குழுமத்துக்கும் இந்த குழுமத்துக்கும் கடைசியாக போட்டி வருகிறது. 9 கோடி இடத்த 11 கோடி கொடுத்து பாஷ்யம் வாங்குகிறது. இந்த நிறுவனத்தோட செல்வாக்கு எந்த அளவுக்கு உள்ளது என்றால், கோயம்பேடுல நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்பேடுல பாஷ்யத்துக்கான குடியிருப்பு ஒன்று வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வருது. ஒரிஜினல் மெட்ரோ ரூட்டு பாஷ்யத்தோட லேண்டுக்கு மேலே போயிருக்கு. பாஷ்யத்துக்காக அந்த அலைன்மெண்ட்டை லைட்டாக பெண்டு பண்ணி அந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த 21 ஆட்சிக்கு வந்த பிறகு பாஷ்யம் ரயில் நிலையம் மெட்ரோ நிலையம்ட்டு போட்டு பெரிய சர்ச்சையாகி நீக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த அலைன்மெண்ட்டை மாற்றி அந்த இடத்த பாஷ்யத்திட்ட கொடுத்த உடனே அந்த இடத்தோட வேல்யூ என்னாச்சு? சென்னையோட மிகப்பெரிய ப்ராஜெக்டுகள் எல்லாவற்றையும் பாஷ்யம் அபினேஷ் தான் செய்கிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன் அந்த கார், 6 கோடி 7 கோடி அந்த கார் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு புக் பண்ணது பாஷ்யம் அபினேஷ். இன்னைக்கு இதை பேசுவதற்கான காரணம், திரு அபினேஷ் எல்லா இடங்களிலும் அமித்ஷா நான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுக்கு நான் தான் எல்லாவற்றையும் செய்து தருகிறேன், ஜெய்ஷாவும் நான் சொன்னதை மீற மாட்டார் என்று அபினேஷ் சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த தகவல் லேசாக கசிந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷோவில் நம்ம பிரேக் பண்ணுறோம். ஞாபகம் இருக்கா? நம்ம ஷோவில் ரத்தீஷை இவர் தான் காப்பாற்ற, இந்த துணிச்சல் தான். உள்துறை அமைச்சரே என்கிட்ட இருக்கார், நான் உன்னை காப்பாற்றுறேன், ரத்தீஷை சென்னை ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து இறக்க வேண்டியது என் பொறுப்பு என்று அபினேஷ் வாக்குறுதி கொடுத்தோன்னே நம்ம ஷோவில் அதை பிரேக் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் நான் அந்த ரத்தீஷை தூக்கி வச்சு அதன் மூலமாக உதயநிதியை பிடிக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தால், யார் இவன் இது பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே, சார் உங்கள் பேரை சொல்லி தான் சார் இதெல்லாம் செய்கிறார் என்று சொன்னதும் முழுமையாக அவரை பற்றி விசாரிங்க என்று விசாரிக்க உத்தரவிட்டு அந்த விசாரணையில் கிடைத்த அறிக்கை பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்பு இதுவரைக்கும் இன்னொரு விஷயம், இந்த அபினேஷை பற்றி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ரெய்டு நடத்தாத கட்டுமான நிறுவனங்களே இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு பீரியடில் போயிடுவாங்க. சில நிறுவனங்களும் 2 வாட்டி 3 வாட்டிலாம் நடக்கும். காசா கிராண்ட்லாம் 2-3 வாட்டி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாஷ்யத்தில் இது வரைக்கும் ஒரே ஒரு ஐடி சர்ச் கூட நடந்ததில்லை. ஒரு மாதத்துக்கு முன்பு சர்ச்சில் சர்வேன்னு நடத்துவாங்க தெரியுமா? இன்கம் டேக்ஸ் சர்ச்னா உள்ளே போய் எல்லாத்தையும் சோதனை பண்ணுறது, சர்வேனா போய் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறது. இன்கம் டேக்ஸோட சீனியர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சென்ட்ரல் சர்க்கிள் டாக்டர் ராஜ்குமார் என்ற IRS அதிகாரி பாஷ்யத்தில் சர்வே நடத்துவதற்காக உள்ளே செல்கிறார். உள்ளே சென்ற அரை மணி நேரத்தில் அவரது உயர் அதிகாரிகளிடமிருந்து அவருக்கு தொலைபேசி அழைப்பு வருகிறது. உடனே வெளியே செல்கிறார். இங்கிருந்து அவர் வட இந்தியாவுக்கு உடனடியாக மாற்றப்படுகிறார். இதுதான் அபினேஷோட செல்வாக்கு. இதில் அவர் தன்னை மட்டும் காப்பாற்றிக்கிட்டார்னா பரவாயில்ல. என்ன பண்ணுவார்னா, காம்படிஷனை உடைக்கிறதுக்காக இவரே காசா கிராண்ட் அடி, அப்பாசாமி அடி, சவுத் இண்டியன் பில்டர்ஸ் அடி என்று காம்படிஷனையும் உடைக்கிறது. நீங்கள் இப்போ ஒரு இதில் போய் டாக்குமெண்ட்டை பூரா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் ஒரு 3-4 மாதத்துக்காவது நிற்கும். இதை செய்வது வேறு யாருமே பிட் பண்ண முடியாது. க்ரௌன் பிளாஸாவை மிக அதிக விலை கொடுத்து வாங்கியது பாஷ்யம் குழுமம். அதே போல் கிட்டத்தட்ட 27 ஏக்கர் என்று சொல்கிறார்கள். பிரார்த்தனான்னு ஒரு டிரைவிங் தியேட்டர் இருந்துச்சு தெரியுமா? தெரியும். அதை வாங்கினது பாஷ்யம். நாமளே விரிவாக ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம். பாஷ்யத்துக்காகவே ரோடு போடப்பட்டு வீடுகள் பள்ளி இடிக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? அந்த பள்ளிமா தொழிலதிபர் பொள்ளாச்சி மகாலிங்கம் இலவசமாக அரசுக்கு கொடுத்த இடம் அது. ஞாபகம் இருக்கா? உள்ளே போய் பார்த்தோமே, பொள்ளாச்சி மகாலிங்கம் பிளாக்னு எழுதியிருக்கோம்.
அந்த ஸ்கூல் கிரவுண்டை, ஸ்கூல் இடத்த உடைச்சி பாஷ்யத்துக்காக ரோடு போடுறாங்க. என்னென்னா பக்கத்தில் பாஷ்யத்தோட சைட் இருக்குது, அந்த மக்கள் காலி செய்யப்பட்டது பாஷ்யத்துக்காக தான். அங்கே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஸ்டேஷன் வரும். பாஷ்யத்தோட எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வரும் வச்சுக்கிங்களா, க்ரௌன் உட்பட. இன்னொரு காரணம் என்னவென்றால் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வர்ற கட்டிடங்களுக்கு எஃப்எஸ்ஐ அதிகம், ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அதிகம். பெரும்பாலான அரசியல்வாதிகளோட பணம் பாஷ்யத்துக்கிட்ட இருக்குது. அதிக பணம் முதலில் அதிக பணம் பாஷ்யத்துக்கிட்ட பார்க் பண்ணுறது யார் என்று கேட்டீர்கள் என்றால் திரு பன்னீர்செல்வம். ஓபிஎஸ் ஹவுசிங் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஹவுசிங் பார்த்துக்கிட்டு இருந்தபோது ஏராளமான அவருடைய பணம் அங்கே இருக்கிறது. கடைசியாக ஓபிஎஸோட நிலுவையில் இருக்கக்கூடிய பாஷ்யத்தோட பணம் 1000 கோடி ரூபாய். ஓபிஎஸ் பணம் மட்டும் 1000 கோடி ரூபாய். ஸோ 1000 கோடி ரூபாய் ஓபிஎஸ் கேஷாக கொடுக்குறாரு. கேஷாக கொடுக்குறத பாஷ்யம் எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? இந்த 1000 கோடி பணம் ஓபிஎஸ் கொடுக்குறாருன்னா 1000 கோடியும் ஹவாலா மூலமாக வெளிநாடுக்கு சென்றுவிடும். வெளிநாடுக்கு சென்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனத்துக்கு அந்த பணத்தை பேங்கிங் சேனல்ஸில் அனுப்புவாங்க. அந்த நிதி நிறுவனம் பாஷ்யத்துக்கு கடன் கொடுக்கும். இப்படி பிரமல் ஃபினான்ஸ் இது போன்ற ஏராளமான நிறுவனங்களிடம் அபினேஷ் கடன் வாங்கியிருக்கிறார். அண்டு ஓபிஎஸ் உட்பட ஏராளமான அரசியல்வாதிகளோட பணம் பாஷ்யத்துக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே ரீரூட் பண்ணி லோனாக பாஷ்யத்துக்கு கிடைக்கும். ஸோ இந்த லோனை எப்படி ரீபே பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அமௌண்ட் வருது, ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை லோனு ஒரு 1000 கோடி லோன் எடுத்துருவார். 1000 கோடி லோன் எடுத்து சேத்துப்பட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு புக்கிங் ஆகுது இல்லை, உங்களுக்கு பாஷ்யம் பெரிய பிராண்ட் இல்லையா, புக்கிங் ஆகுதில்ல, அதை வர இஎம்ஐ கட்டுறது. இதுதான். ஸோ இதுக்கு நடுவில் எந்த காம்படிஷனும் இருக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கெல்லாம் இவருக்கு தெரிந்த அதிகாரிகளை வச்சு அனுப்புறது. இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் கிளாஸில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த திரு அபினேஷ் சொந்தமாக ஒரு சார்ட்டர்டு ஃப்ளைட்டை விலைக்கு வாங்கிவிட்டார். கடந்த 2 வருடங்களில் அபினேஷுக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பயணித்தவர்களோட விவரங்களை உள்துறை எடுத்திருக்கிறது. அதை எடுத்து வெளியில் விட்டாலே இவரோட தொடர்புகள் பூரா வெளியில் வந்துடும். அண்ட் இவங்கெல்லாம் எப்படி இவரால் காம்படிட்டர்ஸ் மேலே ஐடி ரைடு பண்ண வைக்க முடியுது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஐபிஎல் நடக்குதுல்ல, ஐபிஎல் நடக்கும்போது ஒரு கேலரியே வாங்கிடுவார். ஸ்டாண்ட் இருக்கும் தெரியுமா, பாஷ்யம் ஸ்டாண்டுன்னு வச்சுருவாங்க. அந்த பாஷ்யம் ஸ்டாண்டில் ஒரு 150-200 சீட் இருக்குன்னு வச்சுங்களேன், எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரில, 300 சீட் இருக்குன்னு வச்சுக்கோ. 300 சீட்டையும் பாஷ்யம் கேலரின்னு அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கோ கிரிக்கெட் கிளப்புக்கோ கொடுத்து வாங்கிடுவார். வாங்கிட்டு அதிகாரிகளுக்கெல்லாம் இதை ஃப்ரீயாக கொடுக்குது டிக்கெட்டு. பழைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனாலாம் பாஷ்யம் கேலரியில் போய் உட்காந்துருக்கார். ஸோ இந்த அதிகாரிகளை பற்றி பிஹேவியர் உங்களுக்கு தெரியும். வீட்டில் பசங்க அப்பா ஐபிஎல் வேணும்ப்பா அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே இதை பண்ணி கொடுத்தாரு. இதை வைத்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் சாதிப்பார். க்ரௌன் பிளாசா, பிரார்த்தனா, இன்னும் சில லேண்ட்ஸு நார்மலாக அப்ரூவல் இல்லாமல் புக்கிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முழுமையான அப்ரூவல் வராமல் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி அப்ரூவல் வராமல் நீங்கள் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ க்ரைம். பெரும்பாலான பாஷ்யம் ப்ராஜெக்டில் நான் இப்போது குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்கு அப்ரூவலே கிடைக்கவில்லை. அப்ரூவல் கிடைக்காமல் நிலுவையில் இருந்ததைத்தான் கடைசியாக ரதீஷ் தலையிட்டு அந்நியாரிடம் அழைத்து சென்று எல்லாவற்றுக்கும் கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். இன்னும் சில சிக்கல்களை அந்த பாஷ்யம் நிறுவனம் சந்தித்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ராமச்சந்திரா குழுமம், எஸ்ஆர்எம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா குழுமம் போரூர் இருக்குல்ல, அந்த குழுமத்தை சேர்ந்த ஆண்டாள் என்பவருக்கு அமலாக்கத்துறை ஒரு வழக்கு, அவர் மேலே அமலாக்கத்துறை, அந்த ஆண்டாள் என்பவருக்கு அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்கிறது. அந்த வழக்கை நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் ஒன்று வாங்கிக்கிட்டு இன்று வரை அந்த வேலையை செய்து கொடுக்கவில்லை. பாஷ்யத்துக்கு லோன் கொடுத்த என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்கள்ல, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் பாஷ்யத்துக்கு கொடுத்த லோனை விசாரித்தாலே பல உண்மைகள் வெளியே வரும் என்று இந்த மத்திய உளவுத்துறையோட அறிக்கை தெரிவிக்கிறது. இவ்வளோ நாள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் ஜெய்ஷாவின் பெயரை அபினேஷ் பயன்படுத்தி வந்தது அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்படியானா ஒரு கான்டாக்டே இல்லை. ஓபிஎஸ் ஃபோனே எடுக்கிறதில்ல. 1000 கோடி வாங்கிட்டாரு. ஓபிஎஸ் ஃபோன் அடிக்கிறாரு, துட்டை திருப்பி கொடுப்பானு ஃபோன் எடுக்கிறதில்ல. ஓபிஎஸ்க்கு பயம்னா அமித்ஷா கூட நெருக்கம் அப்படிங்கிறது பிரச்சனை. வேறு சில பெரிய அரசியல்வாதிகளின் பணமும் அங்கே இருக்கிறது. ஒருத்தருக்குமே அபினேஷ் பணத்தை திருப்பி கொடுத்ததா வரலாறே இல்லைன்றாங்க. ரசல் கைமால 2000 வீடு கட்டுறாருன்னு சொன்னேன்ல, ரதீஷ் துட்டு, அதையும் திருப்பி தரப்போவதில்லை. ரதீஷ் எங்கே அந்த பணத்தை திருப்பி கேட்டு விட போகிறாரோ என்பதற்காகத்தான் நான் உன்னை காப்பாற்றுறேன், உன்னை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். அதுதான் இவருக்கு வினையாக முடிந்திருக்கிறது. நாம் தான் பிரேக் பண்ணுறோம், வேறு யாரும் வெளிப்படையாக இதை பேசவில்லை. இதை சொன்ன உடனே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அமித்ஷாவை தெரியும் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறார். அமித்ஷாவுக்கு இவரை தெரியுமா என்பதைத்தான் இப்போது மத்திய உளவுத்துறை விசாரித்து
பெயரை தவறாக பயன்படுத்துகிறார் என்பது தெரிய வந்து விட்டது. அண்ட் பாஷ்யத்தோட ப்ராஜெக்ட்ஸு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சிக்கல் இருக்குது. குறிப்பிட்ட டேட்டுக்கு டெலிவரி என்று சொன்ன எந்த ப்ராஜெக்ட்லையும் வீடுகளை ஒப்படைக்கவில்லை. எப்படி இந்த பிஸ்னஸ் நடந்துருக்குன்னா இந்த பிஸ்னஸ் இதை தூக்கி அதில் போடுறது, அதை தூக்கி இதில் போடுறது, இதனால் கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ராஜெக்ட்ஸை. இவர் தேவையானவங்களுக்கெல்லாம் அப்போது நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு வேலை ஆகணும்னு சொன்னால் உங்களை சார்ட்டர் ஃப்ளைட்டில் துபாய்க்கு அனுப்பி வைக்கிறது. நீங்கள் தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள். தீவிரமாக மத்திய உளவுத்துறை விசாரணை நடத்தி இந்த அறிக்கையை அமித்ஷா அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறது. தேவையான நடவடிக்கைகளை உள்துறை எடுக்கும். இதுதான் இன்றைக்கி இந்த 100வது ஷோவுக்கான பிரத்யேகமான பிரேக்கிங். பாஷ்யத்துக்காக சிறப்பாக இந்த 100வது ஷோ. ஸோ இப்போ வந்து 100வது எபிசோடில் நம்ம பேசுகிறோம். ஸோ 100வது எபிசோடுக்கு அப்புறம் எப்படி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மாலதி? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மக்களுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது தானே, அதை சொல்லுங்கள். இருக்குது சார். அது எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னன்னா வந்து நம்மளை வந்து ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் பண்ணி மற்ற இன்டர்வியூஸ்லாம் மற்ற சேனல்ஸில் வருதுல்ல, அதிலலாம் போய் கீழே கமெண்ட்டை பார்த்தா கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. எப்படின்னா வந்து நம்மளை வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு. ஏய் நீ மாலதியை பற்றி பேசுறியே, உங்கள் அம்மாவை பற்றி பேசு, உங்கள் அப்பாவை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த இன்டர்வியூ கொடுக்குறாருல, அவரோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஒரு குரல் இருக்குல்ல, என் மகன் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் அப்படின்ற மாதிரியான நிலைமை இல்லாமல் இவர்னால அவங்க அப்பா அம்மா மம்மி பாவம் டேடி பாவம்னு அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க ஃபேமிலி. அதை தாண்டி அவர் எப்படி தான் பேசுகிறாரு தோணணும்ல. இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பெருமையை தான் சேர்த்து தரணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கும்ல. அதனால அந்த மாதிரியான வர விமர்சனங்களெல்லாம் ஈஸியாக என்னால் மக்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் புறம் தள்ளி இங்கே உட்காந்துருக்க முடியுது. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். எப்படி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மக்களுடைய நலன் மட்டுமே மனசுக்குள்ளே வச்சு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தடுத்த கட்டமாக இங்கே உட்காந்து உங்களுக்காக பேசுவோம். நீங்கள் என்னப்பா சொல்ல விரும்புறீங்க? நான் இன்றைக்கி க்ளோசிங் கொடுக்குறேன் இந்த நிகழ்ச்சியில். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ யாருமே பேச முடியாததை, சொல்ல முடியாததை, வெளியிட முடியாத வந்து சவுக்கு மீடியா வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம், எங்களை யாரும் கவனிக்கலை, சப்போர்ட் பண்ணலாம் விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அது ஒரு அங்கீகாரம் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்றதுக்கான காரணம். இல்லை நாங்கள் என்ன தான் வந்து வெளியிட்டாலும் இவங்க கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வச்சுங்க, இவங்களும் அவங்கள மாதிரி தான் சொல்லிட்டாங்கன்னா வச்சுங்க, நம்மளால் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இதை விட வந்து வருகின்ற எலெக்ஷனில் வந்து சவுக்கு மீடியா வந்து ஒரு முக்கிய பங்கை வகிக்கும் தமிழகத்தில் வந்து நடக்கிற ஆட்சி மாற்றத்துக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் பர்சனலாக. அதை நீங்களும் சவுக்கு மீடியா நேயர்களும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் 2 பேருமே குறிப்பிட்டது போல் மீண்டும் மீண்டும் நாம் எழுந்து நிற்பதற்கு முக்கியமான காரணம் மக்கள் அளிக்கக்கூடிய இந்த ஆதரவு தான். அந்த மக்களுக்காக தானே நம்ம சேனல் நடத்துகிறோம். அதனால் அந்த மக்கள் அளிக்கக்கூடிய இந்த ஆதரவு தான் நம்மை மீண்டும் உறுதியோடு எழுந்து நிற்கக்கூடிய வலிமையை நமக்கு தருகிறது. அதற்கான கைமாறாக ஒரு தரமான ஜேர்னலிசத்தை உங்களுக்கு தருவது தான் அதற்கு நாங்கள் செய்யக்கூடிய கைமாறு. வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக லியோ அவர்கள் குறிப்பிட்டது போல் 2026 தேர்தலில் சவுக்கு மீடியா ஆட்சி மாற்றத்திற்கான மிக முக்கியமான பங்கை வகிக்கும். திமுகவை அம்பலப்படுத்துவதில் முன்னிலையில் சவுக்கு மீடியா இருக்கும் என்பதை உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.